நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎல்ல 43வது மேட்சான டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, மெகா கான்டெஸ்ட் டீமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல முதல் இடத்துல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இந்த ஆப்ல வந்து 5+1 அப்படிங்கிற மோடுக்கும் தனியா டெலிகிராம்ல வந்து டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸியா, அதாவது 6 பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய மோடு தான் அது. அதுக்கான வின்னிங்ஸ் அண்ட் பிளஸ் டீம் வந்து நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இது 5+1 இருக்கு. நீங்க ரெகுலரா பிளே பண்ணக்கூடிய 10+1 இருக்கு, 7+4 எல்லா மாடலும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த 6 பிளேயர் செலக்ட் பண்றது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கம்பேரிசன் எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். சோ தாராளமா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிசில தான் நடக்கும். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹை ஸ்கோர் போகுது. ரீசன்ட் பவுண்டரி லைன் வந்து கொஞ்சம் கம்மி தான், 63, 62, 72. ஸோ ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 63, லெஃப்ட் சைடு வந்து 62, ஸ்ட்ரைட்லயும் 72. புல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ரோல் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப பாலிஷ்டா இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸ்பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிட்ச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 2 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. 2 மேட்ச் ரிசல்ட்டுமே வந்து 200+ தான் வந்து போயிருக்குது. ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து நல்ல சாதகமா இருக்கு. பேட்ஸ்மேன் நினைச்சா 200+. ஏதாச்சும் அதிர்ஷ்டவசமா நடந்தா வேணா கம்மியாகலாம். லாஸ்ட் மேட்ச் டிசி வெர்சஸ் ஜிடி 124 ரன் அடிச்சாங்க. அதையும் ஜிடி 120 ரன் அடிச்சு 4 ரன் வித்தியாசத்துல தான் டிசி வின் பண்ணாங்க. இங்க எஸ்ஆர்எச் 266 அடிச்சு டிசி அதுவும் 200 ரன் போயிட்டாங்க. ஒரு 67 ரன் வித்தியாசத்துல தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்க. ஆனா ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும். இந்த பிட்ச்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் வந்து ஸ்கோர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க விக்கெட்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த மேட்ச்ல வந்து 17 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ பவுலருக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 12 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பவுலருக்கும் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த லெவலுக்கு பவுலருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஏன்னா அவங்களும் விக்கெட் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இது வரைக்கும் நமக்கு வந்து 2 மேட்ச் வந்து நடத்திருக்காங்க. 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ரெண்டுமே வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து ஒரு 220+ அடிச்சிட்டாங்கனாலே வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 200 அடிச்சா கூட சொல்ல முடியாது. ஏன்னா 200 அடிச்ச ஸ்கோர்லாம் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து சேஸ் பண்றாங்க. 4 இன்னிங்ஸ்மே பாத்தீங்கன்னா 190+ தான். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 266, லோ ஸ்கோர் டிசி 199. லோ ஸ்கோரே 199 தான். இந்த ஐபிஎல் வந்து கொஞ்சம் ஜோக்கா தான் போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லா ஃபேவரட்டா தான் போகுது. சோ டிசி வெர்சஸ் எம்ஐ ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 34 மேட்ச் ஆடி இருக்காங்க 2 டீமே. இதுல 15 மேட்ச் டிசி வின் பண்ணிருக்காங்க, 19 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. எம்ஐ 19 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 15 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. டிசியோட ஹை ஸ்கோர் 213, லோ ஸ்கோர் 66. எம்ஐயோட ஹை ஸ்கோர் 234, லோ ஸ்கோர் 92. ஸோ ஹெட் டு ஹெட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸோட பேட்டர். ஸோ முக்கியமா எல்லாருமே பார்க்க வேண்டியது, இதுல வந்து விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். சில அன்னைக்கு அந்த ரிஸ்க் ஒர்க் ஆகும், சில அன்னைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா பால்ல 1 டைமும், சாவ்லா பால்ல 2 டைமும், பும்ரா பால்ல 2 டைமும், ஷெப்பர்டு பால்ல 2 டைமும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. சோ பும்ரா வெர்சஸ் வார்னர் மேபி ஒர்க் ஆகலாம். ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் வார்னர் ஒர்க் ஆகலாம். அடுத்து பிருத்திவி ஷாவை பொறுத்த வரைக்கும் சாவ்லா பால்ல 2 டைமும், பும்ரா பால்ல 2 டைமும், குமார் கார்த்திகேயா பால்ல 1 டைம் வந்து விக்கெட் எடுத்து ஆயிருக்கிறாரு. அடுத்து ரிஷப் பண்ட் வந்து பும்ரா பால்ல 6 டைமும், கோட்ஸி பால்ல 1 டைம். சோ பும்ரா பால்ல பண்ட் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அபிஷேக் போரல் வந்து பும்ரா பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா பும்ரா பால்ல 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ஷாய் ஹோப் ஹர்திக் பாண்டியா பால்ல 2 டைம், பும்ரா பால்ல 2 டைம், ஷெப்பர்டு பால்ல 1 டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பும்ரா. சோ பும்ராவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. டெல்லி பேட்ஸ்மேன் கிட்ட 2 பேருக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து எம்ஐ பிளேயர்ஸ் வந்து எப்படி டிசி பவுலர் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ரோஹித் சர்மா அக்ஷர் பட்டேல் பால்ல ரொம்ப வீக் ஆடி இருக்காரு, 3 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. குல்தீப் யாதவ் பால்ல 1 டைம், கலீல் அகமது பால்ல 1 டைம், நோர்கியா பால்ல 2 டைம், இஷாந்த் சர்மா பால்ல 3 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சோ ஹர்திக் பாண்டியா நம்ம அக்ஷர் பட்டேலும் நோர்கியும் கொஞ்சம் இதா இருக்கலாம். இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பால்ல 1 டைமும், குல்தீப் யாதவ் பால்ல 2 டைமும், நோர்கி பால்ல 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்காரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேல் பால்ல 1, குல்தீப் கலீல் அகமது பால்ல 1, நோர்கியா பால்ல 2, முகேஷ் குமார் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பால்ல 1, கலீல் அகமது பால்ல 3 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு, நோர்கி பால்ல 1 டைம், முகேஷ் குமார் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து திலக் வர்மா கலீல் அகமது பால்ல 2, நோர்கி பால்ல 1, முகேஷ் குமார் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து டிம் டேவிட் அக்ஷர் பட்டேல் பால்ல 2, கலீல் அகமது பால்ல 1, நோர்கி பால்ல 1. சோ கலீல் அகமது மோஸ்டா எல்லார் நேம்லயும் வர்றாரு. மேபி இந்த சீசன்ல நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது விளாண்ட எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் ஆச்சும் வந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆண்ட்ரி நோக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த சீசன்ல ரன் நிறைய கொடுத்தாலும் விக்கெட் வந்து எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் வந்து ரீசெண்ட் டைம்ல தான் வந்தாரு டீம்ல, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகியிருக்காரு, திலக் வர்மா அவுட் ஆகியிருக்காரு, நம்ம ஹர்திக் பாண்டியாவையும் அவுட் ஆகியிருக்கிறாரு. அதனால இந்த 3 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேல் ஓகே, ஆனா குல்தீப் யாதவ் பெருசா இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த பிட்ச்ல குல்தீப் யாதவ் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிடி. சோ டிசியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஃப்ரெஷரும் பிருத்வி ஷா தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் பிபிஎல்லே பயங்கரமா ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு பயங்கரமான அதிரடி. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே ஃபுல்லா ஆடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு. பவர் பிளேல சந்தீப் நல்லா அடிச்சாரு, அவனே அவுட் ஆயிட்டாரு. ஆனா எல்லா மேட்சுமே ஒரு 25+ வருது, நல்லா ஸ்கோர் வருது, போதுமான ஒரு ஸ்கோர் தான் அவர் எடுக்கிறது. அடுத்து பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் நல்லா ஆனாரு, 43, 66, 32 ஆனாரு. அடுத்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இந்த மேட்சும் அவர் வந்து பும்ரா அண்ட் கோட்ஸியை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாவும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். சாய் ஹோப் 1 down வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெருசா ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச்ல மட்டும் 33 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப் வந்து பெருசா ஆடல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரிஷப் பண்ட் இந்த சீசன்ல உண்மையிலே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா ஆனாரு, அதுக்கு முந்தின மேட்ச் ஆனாரு, ஒரு 55, ஒரு 50, ஒரு 28 சொல்லி ஒரு 41 சொல்லி இந்த சீசன்ல டெல்லிக்கு பெஸ்டா ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல குறைய ஒரு 17வது ஓவர் தான் உள்ள வந்தாரு. அப்படி இருந்தும் ஒரு 26 ரன் ஸ்கோர் பண்ணி நல்லா அதிரடி ஆடினாரு. அவரும் எல்லா மேட்சும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான நாக் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கம்பேர் டு சாய் ஹோப், பிருத்வி ஷாவோட டப்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அபிஷேக் போரல் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில டைம் மெயின்ல கூட வருவாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கணிசமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசியை பொறுத்த வரைக்கும் 6 ப்ராப்பரான பேட்டிங் லைனப் இருக்காங்க. சோ இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ட் ரிஷப் பண்ட் தான். ரீசன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஆடினாலும் சரி, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ட் ரிஷப் பண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே மினிமம் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடுறாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த பும்ரா பால் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடணும். அவர் வந்து எல்லா பாலையுமே அடிச்சுலாடன்னு நினைக்கிறார். பும்ரா பால் எல்லா பாலையுமே அடிச்சுலாடன்னு நினைச்சாருன்னா மேபி அது ஒர்க் அவுட் ஆகாம போகும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 10 ரன்லயோ 15 ரன்லயோ அவுட் ஆகலாம். இல்ல அப்படின்னா பிச் வந்து ஃபுல்லா பேட்டிங்க்கு சாதகமா இருக்குது. ஏதாச்சும் ஒரு லூஸ் ஓவர் கிடைச்சதுன்னா கூட ஒரு ஓவர் போதும் அவருக்கு ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் அவரு. அதனால அதுவும் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடுறாரு, நல்ல ஃபீல்டிங் வந்து லாங்ல நிற்கிறாரு, ஒரு 2 கேட்ச் அந்த மாதிரிலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேட்டிங் லைனப்ல இந்த 3 பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சோ ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அந்த 3 பேர் பார்க்கிறோம். நீங்க வேணும்னா பிருத்வி ஷா, சாய் ஹோப், அபிஷேக் போரல் இந்த 3 பேரையும் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பவுலிங் லைனப் வந்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் மினிமம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி
ஒரு சில மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மொத்த விளாண்ட மேட்சோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 9, அதுல 7 மேட்ச் கிட்ட அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. 6 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு, 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு வந்து மத்த பவுலர்ஸுக்கு இல்லாத அட்வான்டேஜ் என்ன? பேட்டிங் அட்வான்டேஜ். லாஸ்ட் மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் இறக்கி விட்டாங்க, 66 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மேபி இந்த மேட்ச் அவர் 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல, ஒரு 10-15 அந்த மாதிரி தான் அடிச்சாரு. இருந்தாலும் அந்த அட்வான்டேஜ் எந்த பவுலருக்கு இல்லாத அட்வான்டேஜ் அக்ஷர் பட்டேலுக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஷிக் ஷர்மான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யங் டேலண்டட் பவுலர் தான். இது வரைக்கும் 3 ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்தாரு, டெத்ல பவுல் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது. அடுத்து நோர்கியா பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லயுமே லாஸ்ட் சீசன்லாம் அதுக்கு முந்தின சீசன்லாம் நல்லா பவுல் பண்ணாரு. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப அடி வாங்குறாரு. விக்கெட் கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட்டோ 2 விக்கெட் எடுக்காரு, டெத்ல பவுல் பண்றாரு, அதனால விக்கெட் எடுக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பால் வந்து ரொம்ப அடிபடுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் ஒரு மெயின் ஸ்பின்னர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் விளாண்ட மேட்ச் எல்லாமே 3 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் அப்படின்னு தான் எடுத்திருக்கிறாரு. மொத்தத்துல 6 மேட்ச்ல 5 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. கலீல் அகமடும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ண மனுஷன் லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. சோ கலீல் அகமட் மேபி இன்னைக்கு மேட்ச்ல விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்காதனால உங்க ஆப்போனன்ட் நிறைய பேர் எடுக்காம கூட வருவாங்க. அதனால அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். முகேஷ் குமார் மினிமம் விக்கெட் கேரண்டி, ஒரு விக்கெட் எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாரு. கலீல் அகமட் அந்த மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. லாஸ்ட் 2 மேட்ச்ல தான் விக்கெட் எடுத்து கொடுக்கல. முகேஷ் குமார் விளாண்ட 6 மேட்ச்ல 6 மேட்சுமே ஒரு 30 பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு வந்து அந்த கேரண்டியா கன்சிஸ்டன்சியா வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ட் வந்து அக்ஷர் பட்டேல், ஏன்னா பேட்டிங் பேக்கப் இருக்கு. 2வது குல்தீப் யாதவ், 3வது ஆப்ஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட வின்னிங்க கொஞ்சம் தீர்மானிக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே ஃபேவரட்டா வர்றதுனால நோர்கி தூக்கிட்டு வருவாங்க. இப்போ ஒரு 110 பேர் இருக்காங்க அப்படின்னா 10ல ஒரு 7 பேர் வந்து இவர் எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு 6 பேர் வந்து நோர்கி எடுத்துட்டு வருவாங்க, ஒரு 3 பேர் வந்து முகேஷ் குமார், 1% தான் கலீல் அகமட், ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால. சோ இந்த 3 பேர்ல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க போனோம் அப்படின்னா டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய முகேஷ் குமாரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கலீல் அகமடாச்சும் 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர் இதுல பவுல் பண்றாரு இனிஷியல். ஒருவேளை இனிஷியல்ல தட்டி கொஞ்சம் ரோஹித் சர்மா விஷாங் கிஷன் பொறுமையான நினைச்சாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால டெத்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற மாதிரி தான் வந்ததுன்னா முகேஷ் குமாருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர், பண்ட், டப்ஸ் இந்த 3 பேரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அதுக்கடுத்து முகேஷ் குமார், இந்த 3 பேருக்கும் வேணும்னா நீங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ டீம். ஸோ நம்ம பங்காளி டீம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கீழே தான் கிடக்காங்க இது வரைக்கும். ஸோ பார்க்கலாம் என்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம். இந்த மேட்ச்லாம் டெல்லி கிட்ட தோத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மும்பை வெளியே போற. இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அந்த ரேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 20% 30% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம். இன்னிங்ஸ் வந்து ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் தான் இறங்குறாங்க. ரோஹித் சர்மா இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஒரு 43, 26, 49, 38, 103, 36, 6 ஒரு 2 மேட்ச் தான் தொடர்ந்து கொஞ்சம் கேவலமா பிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காரு. இஷான் கிஷான் பாத்தீங்கன்னா கம்பேர் டு ரோஹித் சர்மா இந்த சீசன்ல வந்து இஷான் கிஷான் வந்து கொஞ்சம் போர் தான். ஏன்னா ரோஹித் சர்மா தான் இஷான் கிஷானை விட இந்த சீசன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோட்டலா 4 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காரு, 4 மேட்ச் பிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. பிளஸ் அவருக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு கேட்ச் பிடிச்சாலும் 8 பாயிண்ட், ஒரு ஸ்டம்பிட் பண்ணா பாயிண்ட், ரன் அவுட் பண்ணா பாயிண்ட், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலதான் இஷான் கிஷானுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து சூரியகுமார் யாதவ் 5 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு, 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப அதிரடி ஆர்டர் நினைக்கிறாரு. அது சில அன்னைக்கு கிளிக்கார் அன்னைக்கு ஒர்க் ஆகுது. பட் இந்த பிச்சு பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு, அதனால சூரியகுமார் யாதவ் மாதிரி பிளேயர் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு மோசமான சீசன் தான் கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன். லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரன் பிளஸ் 0 விக்கெட் ஆகும். முந்தின மேட்ச்ல 10 ரன் பிளஸ் 1 விக்கெட் ஆகும். முந்தின மேட்ச்ல 2 ரன் பிளஸ் 2 விக்கெட், 21, 39, 34. ஆனா என்ன ஹர்திக் பாண்டியாக்கு வந்து
அந்த பேட்டிங் பிளஸ் பவுலிங் டபுள் P+B பாயிண்ட் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எல்லாருமே ஃபேண்டசில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்க திலக் வர்மாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் தான் கொஞ்சம் ரன் வந்து கம்மியா ஆடி இருக்கிறாரு. நீங்க கம்பேர் டு இஷான் கிஷான் அவர் எல்லா மேட்ச்லயுமே இஷான் கிஷானுக்கு வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மேட்ச்ல வந்து திலக் வர்மா வின்னு, இந்த மேட்ச்ல வந்து திலக் வர்மா வின்னு, இதுல திலக் வின்னு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் வின்னு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் வின்னு, இதுல வந்து திலக் வின்னு, இதுல திலக் வின்னு, இதுலயும் திலக் வின்னு. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 8 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து திலக் வர்மா தான் இஷான் கிஷாந்தை விட ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாருமே இஷான் கிஷாந்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், திலக் வர்மா மாதிரி பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதனால நீங்க திலக் வர்மாவுக்கு கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்கிறது தான் இந்த வின்னிங் கம்பேரிசன் வந்து நம்ம போட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோல தான் ஆடுறாரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுல, கிடைச்சாலும் 2 பால் பிடிச்சிட்டு ஒரு 6 அடி, 2 பால்ல இல்ல 3 பால்ல ஒரு 6 அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளவுதான் டிம் டேவிட ரோல். பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் வந்து மட்டும்தான் 40+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாலும் பெருசா பாதிப்பு இருக்காது. ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 6 ப்ராப்பர் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இதுல முதல் இம்பார்ட்டன்ட் என்னதான் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த சீசன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். 4வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இஷான் கிஷான் இல்லைன்னா திலக் வர்மா. இந்த கம்பேரிசன் போட்டிருக்கேன். இந்த கம்பேரிசனை வச்சு உங்களுக்கு யாரை செலக்ட் பண்ண தோணுதோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா துஷாரா லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க. ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் போலர், பெருசா ஒண்ணுமே பண்ணல. அடுத்து நபி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரு விக்கெட் கூட இது வரைக்கும் அவர் எடுத்து கொடுக்கவே இல்லை. பட் அவருக்கான பேட்டிங் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. பேட்டிங் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 25+ ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து கோட்ஸி அந்த டீமோட மும்பையோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு அண்ட் டெத்லயும் அட்டாக் பண்றாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து ஒரு விக்கெட் வந்து மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துடுறாரு. அடுத்து சாவ்லாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சாவ்லாவும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் சீசன்ல சாவ்லா எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. பும்ராவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல 8க்கு 5 மேட்ச் வந்து விக்கெட். ஆனா விக்கெட் எடுக்கிற மேட்ச்லாம் 3, 2, 5, 3 அந்த மாதிரி ஹையஸ்ட் விக்கெட்டா வந்து எடுக்கிறாரு. இல்ல ஒரு பாருங்க 1, 2, 3, 4. ஸோ 4 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 4 மேட்ச் ஒரு விக்கெட்டே எடுத்து கொடுக்காம இருக்காரு. ஸோ விக்கெட்டே எடுத்து கொடுக்கலன்னா பும்ரா மாதிரி பிளேயர் எடுக்கிறது வேஸ்ட். ஆனால் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆகாஷ் மெத்வால் இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இருக்கு. ஒரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவருங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனை கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பவுலிங்கை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பவுலிங்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பும்ரா, செகண்ட் கோட்ஸி, 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாவ்லாக்கு கூட 3வது ஆப்ஷன்ல போகலாம். ஒருவேளை ஆகாஷ் மெத்வால் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இல்ல இம்பாக்ட் சப்ளே இருந்தாருன்னா ஆகாஷ் மெத்வால் வந்து 3வது ஆப்ஷன்ல கொடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாவ்லா பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு மெயின் ஸ்பின்னர் தேவை டீமுக்கு. திடீர்னு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா சாவ்லா விக்கெட் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 ஃபாஸ்ட் பிக் பண்ணிட்டோம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக்கா, இஷான் கிஷான் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. சாவ்லா, பும்ரா, கோட்ஸி இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஃப்ரெஷரு, அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப் யாதவ், கோட்ஸி, துஷாரா. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க எதனாலும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு பேலா யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை தூக்கிட்டு கூட நீங்க வந்து டப்ஸ கூட வந்து உங்களுடைய டீம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சேஃபா. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் இந்த 2 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அக்ஷர் பட்டேல், பும்ரா, இஷான் கிஷான் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனா செகண்டரி ஆப்ஷன்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ஃப்ரெஷர் வந்து ட்ரை பண்ணுங்க. சாவ்லா, துஷாரா இந்த 5 பேரையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப் ஆப்ஷன்ல இந்த 5 பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எம்ஐ வெர்சஸ் டிசி.
ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.